உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா? தன்னம்பிக்கைக்கும் தலைகணத்துக்கும் ஒரு நூலளவு தான் வித்தியாசம் அப்படின்னு கஜினி படத்துல ஒரு டயலாக் வரும். அதே மாதிரி தான் கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு சொல்றவங்களுக்கும் கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்றவங்களுக்கு கூட ரெண்டே ரெண்டு கோடு தான் வித்தியாசம். இந்த உலகத்துல வாழ்ற உயிரினங்கள் எல்லாத்துக்குமே ரெண்டு விஷயம் காமனா இருக்கு. ஒன்னு பிறப்பு, இன்னொன்னு இறப்பு. நாத்திகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பிறப்பு தான் ஸ்டார்டிங் பாயிண்ட், பிறப்புக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது. அதே மாதிரி இறப்பு தான் எண்டிங் பாயிண்ட், இறப்புக்கு அப்புறமும் என்ன ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா ஆத்திகர்கள் அதை மறுக்கிறாங்க. ஆத்திகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பிறப்புக்கு முன்னாடி சம்திங் இருக்கு, வி ஆர் கம்மிங் ஃப்ரம் சம்வேர். அதே மாதிரி இறப்புக்கு அப்புறமும் சம்திங் இருக்கு, வி ஆர் கோயிங் சம்வேர் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அடிப்படையா இங்க ரெண்டு கேள்வி எழுது. வேர் டு வி கம் ஃப்ரம் அண்ட் வேர் ஆர் வி கோயிங்? இந்த ரெண்டு கேள்விக்குமே ஆத்திகர்கள் எல்லாருமே காமனா ஒரு பதில் சொல்றாங்க. அதாவது இறைவன் தான் நம்மளை படைச்சிருக்காரு, நம்ம இறைவன் கிட்ட இருந்து தான் நம்ம வந்திருக்கோம். அதே மாதிரி திருப்பி இறந்ததுக்கு அப்புறமும் நம்ம இறைவனிடம் தான் போய் சென்று சேருவோம் அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. இல்லைன்னா இந்த இறை சக்தி மூலமா தான் இந்த பிரபஞ்சமே இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்றது அவங்க நம்பிக்கை. ஆனா நாத்திகர்கள் இவை எல்லாத்தையுமே மறுக்கிறாங்க. அவங்க until you prove anything with scientific experiments and facts, we don't believe anything and we cannot take anything அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு, இங்க இருக்கிற உயிரினங்கள் எல்லாமே எப்படி உருவாச்சுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் சயின்ஸால எக்ஸாக்டா எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலமா ப்ரூவ் பண்ண முடியல. பட் நாளைக்கே அதை ப்ரூவ் பண்ணிட்டா இங்க இருக்கிற ரிலிஜன்ஸோட நிலைமைலாம் என்ன ஆகுது? ஒவ்வொரு ரிலிஜனும் முன்வைக்கிற அதோட காட் தியரிஸ் எல்லாமே பொய்யாக்கப்படுமா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற நாவல்ல வர கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் இந்த கேள்விக்கான பதில சொல்றாரா? ரிலிஜன்ஸ் எல்லாத்தையுமே பொய்யாக்குறாரா? ஃபோக்ஸ், வெல்கம் டு ஃபிக்ஷன் கிராஃப். இது ஒரு நாவல் ரிவ்யூ போர்ட்டல், a small attempt to trigger your reading habit. இந்த வீடியோல நான் ரிவ்யூ பண்ண போற நாவலோட பேரு ஆரிஜின், ரிட்டன் பை டான் பிரவுன். 20 வருஷம் முன்னாடி த டாவின்சி கோட் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் இவர் எழுதின புக்கோட தழுவல் தான். அந்த படம் கிறிஸ்டியன் கம்யூனிட்டிக்குள்ள எவ்வளவு பெரிய சலசலப்பை ஏற்படுத்துச்சுன்னு சொல்லிட்டு இன்னும் கூட எனக்கு ஞாபகம் இருக்கு. இந்த நாவலோட ஸ்டோரி அவுட்லைன் என்னன்னு பார்க்கலாம். எட்மண்ட் கர்ஷ் அப்படின்னு ஒரு கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் இருக்காரு. ஹி இஸ் வெரி பாப்புலர் இன் த வேர்ல்ட். ஹி இஸ் அ ஃபியூச்சரிஸ்ட் அண்ட் ஆல்சோ மல்டி பில்லியனியர். ஆல்சோ ஹி இஸ் அன் அவுட் ஸ்போக்கன் ஏத்திஸ்ட். அவர் என்ன இன்டர்வியூ பண்ணாலுமே இல்ல எங்க போய் லெக்சர் கொடுத்தாலுமே ரிலிஜன்ஸ்க்கு அகெயின்ஸ்டா எப்பவுமே ஸ்டேட்மெண்ட் மேக் பண்ணுவாரு. அவரு ஒரு நாள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு. நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, அந்த ரெண்டு கேள்விகள், வேர் டு வி கம் ஃப்ரம் அண்ட் வேர் ஆர் வி கோயிங். இந்த ரெண்டு கேள்விகளுக்கான பதில வந்துட்டு நான் சயின்டிபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலமா கண்டுபிடிச்சிட்டேன். இத எல்லாருக்குமே நான் ரிலீஸ் பண்ண போறேன். இதை நான் ரிலீஸ் பண்ணேன்னா உலகத்துல இருக்கிற எல்லா மதங்களும் முன்வைக்கிற அந்த காட் தியரிஸ், இந்த கிரியேஷன் தியரிஸ் எல்லாமே பொய்யாக்கப்படும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்றாரு. இவர் ஒரு பெரிய கேதரிங் ஆர்கனைஸ் பண்றாரு. எங்கன்னா ஸ்பெயின் நாட்டுல இருக்கிற ஒரு மியூசியம்ல. இந்த கேதரிங்க்கு பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கிற எல்லா டாப் மோஸ்ட் சயின்டிஸ்ட், எஜுகேஷனிஸ்ட், ப்ரொஃபசர்ஸ், அப்புறம் பொலிட்டீஷியன்ஸ், அப்புறம் இந்த மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரியில இருக்கிற டாப் பர்சனாலிட்டிஸ் எல்லாருமே இன்வைட் பண்ணப்படுறாங்க. எல்லாருமே எட்மண்ட் கர்ஷ் என்ன சொல்ல போறாரு, உலகத்தையே திருப்பி போற அந்த ரகசியத்தை வந்து கண்டுபிடிச்சிட்டாரா இல்லையான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலா அந்த கேதரிங்க்கு எல்லாருமே வராங்க. எட்மண்ட் கர்ஷ் ஸ்டேஜுக்கு வராரு, பிரசன்டேஷன் ஸ்டார்ட் பண்றாரு, இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாரு. இன்ட்ரோடக்ஷன் ஃபுல்லா சொல்லி முடிச்சுட்டு அந்த ரெண்டு கேள்விக்கான பதில சொல்ல வர போகும்போது அந்த ஸ்டேஜ்ல அன்பார்ச்சுனேட்டா ஒரு இன்சிடென்ட் நடக்குது. எங்க இருந்தோ ஒரு புல்லட் வந்து அவர் நெத்தியில பாஞ்சு அவர் அந்த ஸ்பாட்லயே இறந்து போறாரு. அந்த ஆடிட்டோரியம்ல பாத்தீங்கன்னா ஒரு பேனிக் கிரியேட் ஆகுது, மக்கள் எல்லாம் சிதறி அடிச்சு ஓடுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பிரசன்டேஷன் வந்துட்டு வேர்ல்ட்ல இருக்கிற எல்லா நாட்டிலுமே லைவ் டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ பல கோடி பேர் இந்த லைவ் டெலிகாஸ்ட பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மர்டரையும் பார்த்துடுறாங்க. பார்த்த உடனே எல்லாருக்குமே ஷாக் ஆகுது. ஒரு பக்கம் சயின்டிஸ்ட் இறந்துட்டாரு அப்படிங்கிற கவலை, ஷாக் இருந்தாலுமே இன்னொரு பக்கம் என்னன்னா, இவர் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்ன விஷயம் வந்துட்டு இனிமேல் வெளியிலேயே வராம போயிருச்சு, மண்ணோட மண்ணா போயிருச்சு அப்படிங்கிற கவலையும் சேர்ந்து இருக்கு. இந்த பிரசன்டேஷனை பார்க்க வந்த ஒன் ஆஃப் த மெம்பர் தான் ராபர்ட் லாங்டன். எஸ், த டாவின்சி கோட் படத்துல வர அதே ஹீரோ தான் இங்கேயும் வருவாரு. இந்த ஆத்தர் எழுதுற எல்லா நாவல்லுமே இவர் தான் ஹீரோ, இவர் தான் வருவார். இவர் வந்து ஒரு சிம்பாலஜிஸ்ட், எல்லா மர்மங்களையும் இவர் தான் கண்டுபிடிப்பாரு. ஸோ இந்த கதையிலுமே இவர் வராரு. அவருக்கு வந்து ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த மாதிரி எட்மண்ட் கர்ஷ், அதாவது நம்ம கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் வந்துட்டு அவர் கண்டுபிடிச்ச விஷயத்தை வந்துட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணி வச்சிருக்காரு. அதை வந்து பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. ஆனா அந்த வீடியோ எங்க இருக்குன்னு தெரியாது, இவர் தான் தேடி கண்டுபிடிக்கணும். அன்னைக்கு ராபர்ட் லாங்டன் வந்து ஒரு சபதம் எடுக்கிறாரு.
இந்த மாதிரி அந்த வீடியோ எங்க இருக்குன்னு நான் கண்டிப்பா தேடி கண்டுபிடிப்பேன், அந்த பாஸ்வேர்டையும் கண்டுபிடிப்பேன், கண்டுபிடிச்சிட்டு அந்த வீடியோ வந்து மக்களிடையே நான் ரிலீஸ் பண்ணாம ஓய மாட்டேன் அப்படின்னு டிசைட் பண்ணி அவரோட தேடுதலை ஸ்டார்ட் பண்றாரு. ஃபைனலா ராபர்ட் லாங்டன் அந்த வீடியோவை எப்படி கண்டுபிடிக்கிறாரு, பாஸ்வேர்டை எப்படி கண்டுபிடிக்கிறாரு, அந்த வீடியோவை மக்கள் கிட்ட எப்படி ரிலீஸ் பண்றாரு, மக்கள் வந்து அதை எப்படி இன்டேக் பண்ணிக்கிறாங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நோக்கி தான் இந்த நாவல் டிராவல் ஆகுது. அடுத்து இந்த நாவல் படிக்கும்போது எவ்வளவு ஸ்பீடா இருந்தது, எவ்வளவு சுவாரஸ்யமா இருந்தது அப்படிங்கிறத நம்ம சேனல் ஸ்பெஷல் ஃபீச்சர் நாவல் பேஸ் கிராஃப் மூலமா பார்க்கலாம். லெட்ஸ் கோ. இதுதான் ஆரிஜின் நாவலுக்காக நான் போட்டிருக்கிற பேஸ் கிராஃப். இந்த நாவல்ல பாத்தீங்கன்னா டோட்டலா 480 பேஜஸ் இருக்கு. அதை 2 ஹாஃபா பிரிப்போமே. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா கதை வந்துட்டு செம்ம என்கேஜிங்கா இருக்கு, ரொம்ப ஸ்பீடாவும் போகுது. சீன்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரீகிங்கா இருக்கு, அடுத்தடுத்து என்ன நடக்கும்ன்ற ஆவலை கூட்டுற மாதிரி அமைஞ்சிருக்கு. செகண்ட் ஹாஃப்லயும் அதே ஸ்பீடோடவே கண்டினியூ ஆகுது. இன்னும் சொல்ல போனா ஒன் ஸ்டெப் அஹெடா போயிட்டு ஒரு மைண்ட் ப்ளோயிங் சீன் வருது. அந்த சீன்ல தான் ராபர்ட் லாங்டன் அந்த வீடியோவோட பாஸ்வேர்டை கண்டுபிடிக்கிறாரு. இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிடெக்ஷன் சீன் ஐ ஹாவ் எவர் ரெட். அந்த சீனுக்கு அப்புறமா ஒரு ஸ்லைட் ஃபாலோ பாக்குறீங்க. கதை வந்து ஒரு ஆவரேஜ் ரீடா மாறுது. கதை ஸ்லோ டவுனுக்கு காரணம் என்னன்னா, அந்த வீடியோவோட பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ராபர்ட் லாங்டன் வந்துட்டு அந்த வீடியோவை தேடி போறாரு. இடைப்பட்ட சீன்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிராகிங்கா தான் இருக்கு. எப்படா இவங்க அடுத்த வீடியோவை ரிலீஸ் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரியான தாட்ஸ் வந்து நடுவில் வந்துட்டு போகுது. பட் அதுக்கப்புறம் ஃபைனலா வீடியோவை ரிலீஸ் பண்றாரு. பட் அதுதான் கிளைமேக்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா இல்ல. அதுக்கப்புறமும் சில சீன்ஸ் வருது. கிளைமேக்ஸ்ல ஒரு மைண்ட் ப்ளோயிங் ட்விஸ்ட் இருக்கு. இது வரைக்கும் நான் ரிவ்யூ பண்ண நாவல்ஸ் எதுக்குமே இந்த மாதிரி 2 டைம்ஸ் மைண்ட் ப்ளோயிங் லைனை வந்து டச் பண்ணதே கிடையாது. ஐ ரியலி என்ஜாய்ட் ரீடிங் திஸ் நாவல். ஒரு உயிரினம் இன்னொரு ஒரு உயிரினத்து மூலமா தான் இந்த உலகத்துக்கு வரும். அதாவது இப்போ நம்ம எல்லாமே இந்த உலகத்துல பிறந்ததுக்கு காரணம் நம்ம அம்மா அப்பா இல்லையா? அதே மாதிரி நம்ம அம்மா அப்பா வந்துட்டு அவங்க அம்மா அப்பா மூலமா தான் இந்த உலகத்துக்கு வந்திருப்பாங்க. இது மனுஷனுக்கு மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற எல்லா உயிரினத்துக்குமே இது அப்ளிகபிள் தான். லைஃப் பெகெட்ஸ் லைஃப். அப்படி இருக்கும்போது த வெரி ஃபர்ஸ்ட் லைஃப் எப்படி உருவாயிருக்கும்? த வெரி ஃபர்ஸ்ட் மனுஷன் எப்படி உருவாயிருப்பான்? இறை சக்தி தான் காரணமா? இறைவன் தான் நம்ம எல்லாரையும் படைச்சாரா? கண்டிப்பா இல்ல. இதுக்கு வந்து வேற ஒரு கான்செப்ட் இருக்கு. அதை தான் நான் தியரியா முன்வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எட்மண்ட் கர்ஷ் அவரோட தியரியை முன்வைக்கிறாரு. அப்படின்னா கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க எல்லாம் இந்த நாவலை படிக்கலாமா? இந்த நாவலை படிச்சா ஏதாவது மனசு புண்படுமா அப்படின்லாம் நீங்க கேட்கலாம். தாராளமா படிக்கலாம். இது வந்துட்டு எப்படின்னா, நம்ம ஸ்கூல்ல படிக்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி உலகம் எப்படி உருவாச்சு, மனுஷன் எப்படி உருவானா அப்படின்றதுக்கு வந்துட்டு வேரியஸ் தியரிஸ், மனுஷன் இது வரைக்கும் கண்டுபிடிச்ச வேரியஸ் தியரிஸ் வந்து நம்ம ஆப்வியஸா ஸ்கூல்ல வந்து படிக்கிறோம். அதே மாதிரி இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு நாவல். இந்த நாவல்ல ஒரு தியரியை வந்துட்டு முன் வைக்கிறாங்க. அது வந்து ஒரு உண்மையும் கற்பனையும் கலந்த ஒரு தியரி தான். ஸோ வந்து நீங்க தாராளமா படிக்கலாம். இல்ல நான் ரொம்ப சென்சிட்டிவ், ரிலீஜியஸ் டாபிக்ஸ் எதையுமே என்னால லைட் ஹார்ட்டடா எடுத்துக்க முடியாது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா ஐ won't suggest this novel for you. இந்த நாவல்ல சொல்லப்பட்ட தியரி வந்துட்டு எந்த அளவுக்கு சாட்டிஸ்பாக்சனா இருந்தது அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்டா, அது வந்துட்டு ஓரளவுக்கு தான் சாட்டிஸ்ஃபைங்கா இருந்ததே தவிர இது வந்துட்டு ஒரு 100% சாட்டிஸ்ஃபைங் சொல்ல முடியாது. எனக்கு அந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ஸ்டில் ஒரு பேச்சுக்கு எடுத்துக்கலாம். இப்ப அவங்க சொல்லப்பட்ட தியரி வந்துட்டு நாளைக்கு ப்ரூவ் பண்ணப்படுது, இல்லைன்னா அது உண்மைனே எடுத்துக்கலாமே. இன் தட் கேஸ் ஆல்சோ த ஃபர்ஸ்ட் லிவிங் பீயிங் எப்படி கிரியேட் ஆச்சுன்றதை தான் அவங்க சொல்றாங்களே தவிர, த ஃபர்ஸ்ட் நான் லிவிங் எனர்ஜியோ இல்ல மேட்டரோ வாட் எவர் இட் இஸ், த ஃபர்ஸ்ட் நான் லிவிங் என்டிட்டி எப்படி கிரியேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு இந்த தியரி வந்துட்டு ப்ரூவ் பண்ணல. அப்படி ப்ரூவ் பண்ணாத வரைக்கும் யூ கேனாட் டினை ஆர் ரிஜெக்ட் எனி ரிலிஜன். Okay guys, we have come to the end of the video. I'll see you in another video with another graph. Until then, peace.